அருந்ததி வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துவதோடு கேட்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டுகள் நான் போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி பாடல்கள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே இந்த வானொலி நேயர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அடியாளுக்கூடாக நீரே வாயாக இருந்து பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் ஐயா. என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. பொறுப்படுத்த ஆசீர்வதியும் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது பதியத்தக்கதாக ஆண்டவரே அது பலன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக திருச்சபைகளிலும் தான் மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தான் ரட்சிப்பு என்ற காரியம் அதிகமான பேர் நாங்கள் பார்க்கிறோம். அநேகம் பேர் எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ விசுவாசிகள் பிள்ளைகள் வாலிபர்கள் இன்றைக்கு ரட்சிப்பை இழந்து அவர்கள் பின்மாற்றத்துக்குள் போயிருப்பதை பார்க்கும் போது நாம் மாத்திரமல்ல இறைவனும் கூட அங்கே மிகவும் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இது அவருடைய இருதயத்துக்கு மிகவும் ஒரு கஷ்டமான துன்பமான ஒரு காரியம். ஏனென்றால் அந்த நாட்களிலும் கூட அன்று அநேகம் விசுவாசிகள் ஆதி திருச்சபையில் கூட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்தவர்களாக ரட்சிப்பை இழந்தவர்களாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த ரட்சிப்பு என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும் இது மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இது ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு திறவுகோல் என்று கூட சொல்லலாம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்று நாங்கள் சாதாரணமாக பார்க்கும் போது நீங்கள் எல்லாரும் அறிந்த விடயம், ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான கிருபை. அதாவது தகுதி இல்லாத நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஈவு, கிஃப்ட் என்று கூட கூறலாம். ஆகவேதான் இந்த ஆதி திருச்சபையிலே நடந்த இந்த காரியங்களை பார்த்து அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே பவுல் கூறுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த ரட்சிப்பு இழந்து போனால் நாங்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறோம். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போற தகுதியை இழந்து நாங்கள் அங்கே வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் பிலிப்பியர் பட்டணத்திலே அங்கே ஜனங்கள் அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பதை பார்த்து பிலிப்பியர் பட்டணத்தாருக்கும் சபையாருக்கும் அங்கே பவுல் எழுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பவுல் விதமாய் எழுதுகிறார். அதாவது அங்குள்ள பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். என்னவாம்? இந்த ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். அதாவது எபேசியர்ல 2:5 வசனத்தை பார்ப்போமானால், அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று அங்கே கூறப்படுகிறது. அப்ப ஏன் மனுக்குலத்துக்கு இந்த ரட்சிப்பு தேவைப்பட்டது என்று பார்ப்போமானால், ரோமர் 3:23 நீங்கள் அறிந்தபடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆகவேதான் ரோமர் 6:23 கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீங்கள் யாவரும் அறிந்து இந்த ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு புதிய வாழ்க்கையாக, ஒரு மறுரூபப்பட்ட வாழ்க்கையாக, அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. ரோமர் 10:9 சொல்லப்படுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். புதிதாக கேட்கிற சகோதரனே சகோதரி, என்றைக்குத்தான் இந்த சத்தியத்தை கேட்பீர்கள், ஆனால் இது உங்களுக்காகவே கூறப்படுகிறது. கவனமாக கேளுங்கள். ரட்சிப்பென்பது உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சொந்த ரட்சகராக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகிறது என்று பார்க்கலாம். இந்த ரட்சிப்பை நாம் எப்படி, இந்த ரட்சிப்பு நிறைவேற எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று பார்க்கலாம். இதுக்கு சில காரியங்களை, நான் மிகவும் முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த ரட்சிப்பு என்ற காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு விசேஷம் 22:37 சொன்னார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இந்த 10 கற்பனைகளையும் அவர் ஒன்றிலே அடக்கி அங்கே கூடுகிறார். அதற்கு ஒப்பான 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது ஆண்டவர் தன்னிடத்திலே முதலாவது அன்பு கூறும்படியாக அங்கே எதிர்பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு புதிதாய் பிறந்த நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் அவர் மேல் நாங்கள் அன்பு கூர்ந்தால்தான் அவரால் கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்க முடியும். அதாவது நாங்கள் மாமிச பிரகாரமாக ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டோமானால், ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி பாலை குடித்து ஊட்டச்சத்துக்களை பெற்று வளர்க்கிறதோ மாம்ச பிரகாரமாக, அவ்வண்ணமாக இந்த ஆவிக்குரிய பிரகாரம் பிறந்த நாம்
புதிர் சிருஷ்டியாக பட்ட நாங்கள் என்னவாம் ஆவியிலே பெலப்பட வேண்டுமானால் தேவ வசனமாகிய இந்த களங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி, நாங்கள் ரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காக்கப்பட வேண்டுமேயானால், இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதாவது வார்த்தையில் நாம் வளர வேண்டும். நாம் வார்த்தையை தியானிக்கத்தான் நாம் இடது புறமோ வலது புறமோ சாயும் போது வழி இதிலே நட என்ற சத்தங்கள் நமக்கு கேட்கும். தேவன் வார்த்தை கூடாக பேசுவார், வழி நடத்துவார். நாங்கள் பிரசங்கங்களை கேட்கும் போது, தேச வசனத்தை தியானிக்கும் போது அங்கே அவருடைய வார்த்தை எங்களிலே பேசும். அவருடைய வார்த்தை எங்களோடு கண்டித்து உணர்த்தும். அந்த வார்த்தை எங்களோடு மறுபடியுமாக தொடர்ந்து அது எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். 2வதாக எபேசியர் 3:16 கூறுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். அதாவது நாங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமேயானால், இந்த ரட்சிப்பு எங்களோடு தொடர்ந்து வர வேண்டுமேயானால், கர்த்தருடைய வழியிலே நாங்கள் மோட்சத்துக்கு போகிற பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டுமே ஆனால், அவருடைய வார்த்தை கூறுகிறது, ஆவியிலே உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று அங்கே கூறுகிறது. அதாவது எபேசியர்ல சொல்லப்பட்டபடி அவருடைய ஆவி என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியில் நாங்கள் உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும். அதாவது ஆவி மனுஷன் பலப்பட இயேசப்பா சொன்னார், பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்து பலப்பட வேண்டும். அதாவது அப்போதுதான் நாங்கள் சாட்சியாக வாழ முடியும் என்று அங்கே அவர் சீஷர்களுக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். சீசருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அங்கே யோவேலிலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதை அவர்கள் அங்கே காத்திருந்து பெற்று அனுபவித்தார்கள். அதன்படியே அவர்கள் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரை பார்த்து, அன்று இயேசு சொன்னாரே, நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கே புறஜாதி மக்கள் மேல் தேவன் பரிசுத்தாவியை ஊற்றும் போது அவர்கள் நினைவு கூர்ந்ததை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யோவான் 16:7 ஆண்டவர் இவ்விதமாய் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகிறதினால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். நான் போவேனெனில் அவர் உங்களிடத்தை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆகவே நம் வாழ்க்கை பயணத்துக்கு இந்த இரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நாங்கள் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்பட முடியும். நாங்கள் கால்கள் சறுக்கும் போது, எங்களுக்கு சோதனைகள் வரும்போது, வேதனைகள் பெருகும் போது, சோதனைகள் சூழ்ந்து நாங்கள் துன்பப்படும் போது, வியாதிகள் நம்மை தாக்கும் போது, பிரிவினைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, அது நம்மை பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவார். நம்மை உணர்த்தி கண்டித்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவது. அப்போதுதான் நாங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட முடியும். அந்த அறிவு கெட்டாத இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து எங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாங்கள் சறுக்கும் போது அவர் எங்களை உணர்த்தி வழி நடத்துவார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், எபேசியர் 6:10 கூறுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கூறுகிறார். மூன்றாவதாக நாங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். எப்படியா? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும்.
அதாவது கிறிஸ்தவ ஓட்டத்தை, வாழ்க்கையிலே ஓடுகிற இந்த ஓட்டத்தை நாங்கள் வெற்றியாக ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுத்தான் இந்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். அதாவது அவருடைய பாதப்படியில் காத்திருந்து பெலன் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்திலே பெலனை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகவே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை கடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் முன்பு கூறியது போல நம்முடைய ஓட்ட பயணத்திலே இளைப்புகள் வரும், சோர்வுகள் வரும். அப்ப இதற்கு அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் கழுகுகளை போல் நாங்கள் பெலனை அடைவோம். அப்போதுதான் நாங்கள் ஜெயம் பெறுவோம், வெற்றியை பெறுவோம். கழுகுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதாவது இந்த கழுகினுடைய இறகுகள் களைப்படைந்து பறந்து பறந்து அவைகள் வயது போகும் காலத்திலே அவைகள் என்ன செய்யுமாம், ஒரு இடத்திலே அப்படியே உட்கார்ந்து இருக்குமா. அந்த உட்கார்ந்து இருக்கும் போது காற்றுகள் வீசும், எல்லாம் வீசும், பனி கொட்டும். அந்த நேரத்திலும் அது அப்படியே இருக்குமா அமர்ந்து. அது அப்படியே காத்திருக்கும் போது அங்கே அந்த பழைய இறகுகள் எல்லாம், முதிர்ந்த இறகுகள் எல்லாம் உதிர்ந்து அங்கே அது காத்திருக்கிற வேளையிலே அங்கே அந்த முதிர்ந்த இறகுகளுக்கு பதிலாக புது இறகுகள் முளைத்து அது எழும்புமா. பிறகு பார்த்தால் அது பெலனை பெற்று மறுபடியும் அது எழுந்து பறக்கும். இதே போலதான் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பெலப்பட முடியும். அவரிடத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை குறித்து பேசுவார். அப்பொழுது நாங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்விதமாகத்தான் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போதுதான் பிதாவுக்கும் ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். அதாவது எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படும் போது பிதா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க முடியும். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் காரியம் என்ன? அவருக்காக நாங்கள் சாட்சியாக கனி கொடுத்து வாழும்படியாய் எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நன்றால் கவனியுங்கள், ஒருவன் என்னிலும் நான் அவரிலும், நாங்கள் இறைவன் இயேசுவிலும் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த ஊழியத்தை செய்கிற நானும் நீங்களும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருப்போமே, ஆனால் தான் பிதாவுக்கு நாங்கள் அநேக கனிகளை கொடுக்க முடியும். அவருக்கு விருப்பமான சுகந்த தித்திப்பான இனிப்பான கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். எப்படி இந்த செடியானது, இந்த செடியிலே இந்த கொடிகள் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த சத்தை பெற்று அந்த கொடிகள் எப்படி காய்க்கின்றதோ அவ்வண்ணமாக அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவருடைய சுபாவத்தையும் நாங்கள் பெற்று கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுக்கு தெரியும் அந்த அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள், இந்த கலாத்தியரில் சொல்லப்பட்டபடி அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, துன்பத்தை சகிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரங்களை மாற்ற முடியும். எப்படியாம்? நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு காரியத்தை அங்கே இறுதியில் கூறுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே இந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்குத்தான். அவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு எம்டி பாத்திரம் என்று நாங்கள் எங்களை அறிக்கை செய்ய வேண்டும். எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. நாங்கள் அவருக்கு சொல்லுவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் ஒரு வெசல்ஸ் தான், பாத்திரம் தான்.
அவர் என்னில் மகிமைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கர்த்தருக்கு பிதா மகிமைப்படும்படியாக, நாங்கள் அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக கனிகளை கொடுக்க முடியும். பிதாவும் சந்தோஷப்படுவார். ஆகவே நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். மார்க்கு 13:13 நாங்கள் பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இறுதியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கே ரோமர் 12 பார்க்கிறோம், 12ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தையிலே பற்றிய விசுவாசம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் உறுதியாய் இருக்கும் போது பவுல் கூறியது போல நானும் நீங்களும், பிலிப்பியர் 3:12 அவர் சொல்லுகிறார், ஒன்று நான் செய்கிறேன், அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அவர் கூறுகிறார். இவ்விதமாக நாங்களும் கூற முடியும். அங்கே பார்க்கிறோம், அவர் ஆரம்பத்திலே அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவருக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் அங்கே அவர் படித்தவர், அவர் கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றவர், ரோமர், யூதருக்கு யூதர், அப்படிப்பட்டவர். அவர் ஒன்று சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து, நான் அந்த பின்னான காரியங்களை எல்லாம் மறந்து போனேன், ஒன்றை மாற்றம் செய்கிறேன், முன்னானவைகளை நாடி, அதாவது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, கிறிஸ்துதான் எனக்கு இலக்கு, அவருடைய ராஜ்யம் தான் என்னுடைய இலக்கு, அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேர வேண்டும் என்ற அந்த முன்னான அந்த நோக்கத்தோடு அதை நாடி எனக்கு கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எபிரேயர் 3:14 படி நாம் ஆரம்பத்தில் பற்றி கொண்ட நன்மையை, நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14 படி நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆகவே இயேசு கூறியபடி நாங்கள் எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து, அதாவது இந்த கிறிஸ்துவினுடைய பரலோக ராஜ்யத்துக்கு சேரும்படி அங்க அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் அங்கே அவர் கூறுகிறார், அதாவது இயேசு கிறிஸ்துவே இல்லாமல், அவருடைய அன்பில்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய ஆவியிலே பலன் கொண்டு வார்த்தையை நாங்கள் நேசித்தால் தான் வாசிக்க முடியும். இயேசுவிலே அன்பு கூறுகிறதான் தேவ வசனத்தை எப்பொழுதும் தியானிப்பார். அந்த வசனம் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம், எங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறும். அந்த வார்த்தை ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசும். அப்படி பேசும் போது நாங்கள் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே நாங்கள் பொறுமையாய் இருக்கத்தக்கதாய், சகிக்கத்தக்கதான பலனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவார். நாங்கள் ஆவியிலே பலன் கொண்டு ஒரு வார்த்தையின்படி உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் கொள்ள முடியும். உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் கொண்டாதான் அங்கே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்து நிற்க முடியும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட்டால் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட முடியும். அவர் சத்துவம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே எங்களை ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய பாதத்திலே நாங்கள் கேட்போம், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்பேனே, ஆனால் வரும் தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று பவுல் சொன்னபடி, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நிறைவேற நாங்கள் ஆண்டவரை கவலையற்று இல்லாமல் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வழிகாட்டும். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தை கூட எங்களை பேசும். இந்த வார்த்தையிலே நாங்கள் வளரவும், ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய் மாறவும்,
எங்களை அபிஷேகியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நாங்கள் உள்ளான மனுஷனிலே பலனடைந்து பவுல் கூறியது போல நாங்களும் கூற முடியும். அந்த இலக்கை நோக்கி தொடருவோம். எங்களுக்காக வைக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் என்னும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பார்த்து ஓடத்தக்கதாக இருக்கும். அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவ்வண்ணமாய் நாங்களும் முடிவு பரியந்தம் அவருக்குள்ளே நிலைத்து நிற்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்களே நிலைத்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு மார்க் 13:13 சொன்னது போல முடிவு பரியந்தம் நிலை நிற்க அவர் எங்களை வழி நடத்துவார். ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே பல்கி பெருக பண்ணுவாராக. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவதற்கு, சாட்சியாக கனி கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு தேவன் தம்முடைய ஆவினாலே அபிஷேகித்து தம்முடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்பி நிலைநிறுத்தும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிரயாசப்பட தினமும் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து கீழ்ப்படுகிறவர்களாக, முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே முழு பலத்தோடு உங்களை அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இங்க சொன்னீங்களே, உன்னை போல உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி என்று. அந்த காரியத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவின் அபிஷேகத்தையும் உடைய பலத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பலன் இல்லாமல் இந்த ஓட்ட பந்தயத்தை எங்களால் ஓட முடியாது கர்த்தாவே. ஓட்டத்தை துடக்கிறவர் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி பார்த்து ஓட ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் உடைய கிருபையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த போராட்டத்தை வாழ்க்கையிலே வந்த போராட்டங்களினால் ரட்சிப்பை இழந்திருக்கிற மக்களுக்காய் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மறுபடியும் அவர்கள் எழுந்து ஓடத்தக்கதாக, எழுந்து கட்டத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை சரிந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் எப்படி புதுப்பித்தீரோ அவனமாய் ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வாழ்க்கையிலே தூரமாய் இருக்கிறவர்கள் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை பெற்று மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமா எங்களுடைய சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரருடைய சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இளம் சமுதாயத்தினர் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை நேசிப்பதினால் வேதத்தை வாசிக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுக்கு இருக்கிற என்ன ஆஸ்தியாவது கொடுத்து ஒரு வேத புத்தகத்தை வாங்கி வாசிக்கத்தக்கதான ஆர்வத்தை கொடும். இது வெளியேற பெற்ற பொக்கிஷம் அப்பா. இந்த வேத புத்தகத்தில் எங்களுடைய எதிர்காலம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு வாலிபர்களும் இளம் சந்ததிகளும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய பிரகாரம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் ரட்சிப்பை குறித்து. இன்றைக்கு நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டு ரட்சிப்புக்குள் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த இலக்கை நாங்கள் நோக்கி பார்த்து அந்த பவுல் சொன்னது போலவே நாங்களும் அந்த இலக்கை நாங்கள் நோக்கி பார்த்து கர்த்தருடைய கிருபையினாலே கடைசி பரியந்தம் வரையும் அவரை நாங்கள் அவருக்கு அன்பு செலுத்தி அவரை சேவை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். God bless you.